ஜனாசாவுக்கு செய்யற கடமைகளை நபிகளார பின்பற்றி செய்யுங்க, இல்லையா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உரை நிகழ்த்துற பொழுது என்ன சொல்லுவாங்க? முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பை பாருங்க. இதா ஹதப இஹ்மர்ரத் ஐனா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்தினா அவங்களோட கண்கள் சிவந்து விடும். வ அலா ஸௌது, அவருடைய சத்தம் உயர்ந்து விடும். வஸ்தத்த கதபு, கோபம் மிகைத்து விடும். பயான் பண்ற நேரம், அறிவுரை பண்ற நேரம் சும்மா கதை சொல்ற மாதிரி பேசுறல்ல, விளங்கிச்சா உங்களுக்கு? சில பேருக்கு சத்தம் போட்டு பேசினாலே பிடிக்காது, பேசுற நேரம் கொஞ்சம் ரஃபா பேசினா பிடிக்காது. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை செய்தால், பயான் செய்தால், ஒரு உபதேசம் செய்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்றதான் நபித்தோழர் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி இருப்பாங்க? கஅன்னஹு முன்திரு ஜைஷின், ஊரை தாக்குறதுக்கு ஒரு படை வந்திருக்குது, வந்துக்கிட்டு ரகசியமா சொல்லிக்கிட்டு இருப்போம், இந்த ஒரு குரூப் வந்து அடிக்கிறது கவனம் பாருங்க, இப்படியா சொல்லுவோம் நாங்க. இல்லைன்னா எல்லா மக்களும் பாருங்க, இப்படி ஒரு பவர்ஃபுல் டீம் ஒன்று வந்தீங்க உங்களை அடிக்க பார்க்குதுன்னு பயங்கரமா எச்சரிக்கை பண்ணுவோம் பாருங்க. இது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஸ்பீச் பண்ணுவாங்களாம். எதுக்கு? மனிதர்களுடைய உள்ளங்கள் தட்டப்படணும், மனிதர்களுடைய உள்ளங்கள் உசும்ப வேண்டும், மனிதர்களுடைய உள்ளத்துக்கு இறங்காத ஈமானும் இறங்க வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் மக்களுக்கு அறிவுரை செய்தால் கண்கள் சிவத்து விடும், சத்தம் உயர்ந்து விடும். இது ரசூலுல்லாஹ்வுடைய உரையின் இலட்சணை. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் அறிவுரை பண்ணுவாங்கன்னு ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? வயகூலு, சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நானும் மறுமையும் எனக்கு பின்னால மறுமை வருவதற்கிடையில நெருக்கம் இப்படித்தான் இருக்கும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பஅத், அம்மா பஅத்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்க. ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். இதை நல்லா விளங்குங்க. பேச்சிலே உண்மையானது, சில அறிவிப்புல பேச்சில மிகச் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு. வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை, வாழ்க்கை வழிமுறை. இத ரசூலுல்லாஹ் உரை துவக்கத்தில் சொல்லுவாங்களாம். இதோட நிப்பாட்ட மாட்டாங்க. இதுக்கு பின்னால வரக்கூடியது தான் மிக டேஞ்சரானது. என்ன? வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது, கர்மங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. முன்னுக்கு நாங்க என்ன ஹதீஸ் படிச்சோம்? ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலுக்கு எங்களுடைய ஓர்டர் இல்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப ரசூலுல்லாஹ்வோட ஓர்டர் இல்லாத அமல்டா என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம புதிதாக உருவாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இங்க என்ன எச்சரிக்கை பண்றாங்க? கர்மங்களில் மிக மோசமானது, மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டது. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, இது முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு. நசாயில சில வார்த்தை வித்தியாசங்கள் வருது. புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத். பித்அத்ன்றது நாங்க உருவாக்கின சொல் அல்ல, நாங்க காட்டின சொல் அல்ல. ரசூலுல்லாஹ் அவங்களோட நாவால சொன்னது, சஹாபாக்கள் அவங்களோட நாவால சொன்னது. புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பித்அத். எல்லா பித்அத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. அன்பாண்டவர்களே, அது நம்பிக்கை சார்ந்த பித்அத்தா இருக்கலாம், செயல் ரீதியான பித்அத்தா இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நானும் நீங்களும் அமல் செய்கிற பொழுது சிறந்த வார்த்தை, சிறந்த பேச்சு குர்ஆனில் இருக்குதா, சிறந்த நடைமுறை நபிகளாருடைய சுன்னாவுல இருக்குதான்னு பார்த்து செய்தால் உலகத்திலும் உண்மையான மூமினாக பயணிக்கலாம், மறுமையிலே வெற்றி பெறலாம். இல்ல, குர்ஆனை பார்க்கவும் இல்லை, ஹதீஸை பார்க்கவும் இல்லை, எங்களுக்கு நல்லதென்று பட்டதெல்லாம் மார்க்கம், எங்களுக்கு அமல்ண்டு பட்டதெல்லாம் அமல் இபாதத்துண்டா அது பித்அத்துல கொண்டு போய் சேர்த்துரும். நான் ஏன் இதை சொல்றேன்டா, செய்யறதெல்லாம் செஞ்சிட்டேங்கட மக்கள் என்ன சொல்றாங்க? நல்லதைத்தானே செய்யறோம். இப்படித்தானே பள்ளியில மையத்தை வச்சு கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுறோம். இதுல என்னப்பா பிழை இருக்குது? நல்லதைத்தானே செய்யறோம். மையவாடியில யா அல்லாஹ் இந்த ஜனாசாட பாவத்தை மன்னி கபர விசாலமாக்குன்னு சத்தம் போட்டு துவா கேட்க எல்லாரும் ஆமன் சொல்லிட்டு போறாங்க. இதை பிளண்ட ஏன் வாப்பா பிளன்றீங்க? நல்லதைத்தானே செய்யறோம், அமல் தானே செய்யறோம்.
அன்பார்ந்தவர்களே, நல்லா விளங்குங்க. அமல் செய்கிறோம்ன்றதுக்காக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த அடிப்படை ஆழமா விளங்குங்க. ரசூல் எப்படி சொல்றாங்க? மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான். அமல் ரெண்டு வகை, நல்லா விளங்குங்க. லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு எங்களுடைய ஆர்டர் இல்லை என்றால், எங்களுடைய வழிகாட்டல் இல்லை என்றால் ஃபஹுவ ரத்துன். அப்ப ரத்து, தட்டப்படுற, அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படாத அமல் எது? அமல் தான், அது சந்தேகம் இல்லை. நல்ல காரியம் தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அமலுக்கு ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல் இல்லை. அந்த நல்ல காரியத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் இல்லை, அது நிராகரிக்கப்படும். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், ரசூலுல்லாஹ்வோட ஆர்டர் இருக்கு, ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல் இருக்கு, அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரே செய்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பள்ளியில இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார். தொழுக அமலா இல்லையா? தொழுக அமலா இல்லையா? அமல், சந்தேகம் இல்லையே. தொழுகிறார், தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றார். ரசூலுல்லாஹ் சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு நீ தொழல்ல, திருப்பி தொழுன்றாங்க. ரெண்டாவது தடவையும் போய் தொழுகிறார், வந்து சலாம் சொல்றார், நீ தொழல்ல, திருப்பி தொழுன்றாங்க. மூணாவது தடவையும் தொழுகிறார், வந்து சலாம் சொல்றார், சல்லி ஃபைன்னக லம் துஸல்லி, நீ தொழல்ல, திருப்பி தொழுன்றாங்க. எத்தனை தடவை தொழுதார்? 3 தடவை தொழுதாரு. ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ தொழல்ல, திருப்பி தொழு. இப்பதான் அவர் பார்க்கறாரு, 3 தடவை தொழுதுட்டேனே, நான் தொழல்லன்றாங்களே ரசூலுல்லாஹ். இப்பதான் அவர் யோசிக்கிறார். அல்லாஹ்வோட தூதர்ட்ட சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இப்படித்தான் தொழ தெரியும், சொல்லித்தாங்கோ. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? தொழுகிற முறையை முழுக்க சொல்லி கொடுக்குறாங்க. நீ இப்படி நிலையில நில்லு, இப்படி தக்பீர் சொல்லு, இப்படி ஃபாத்திஹா சூராவை ஓது, இப்படி ருக்கு செய், அதுல நிலைத்திரு, இப்படி சமியல்லாஹு லிமன் ஹமிதான்ற நிலைக்கு வா, இப்படி சுஜூது செய், எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு போறோம் அவர் போய் தொழுகிறார். அதுக்கு போறோம் ரசூலுல்லாஹ் திருப்பி தொழுண்டல்ல. விளங்குதா என்ன சப்ஜெக்ட்? 3 தடவை அவர் நினைச்ச மாதிரி தொழுதாரு. ரசூலுல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு நீ தொழல்ல. 4வது தடவை ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்த மாதிரி தொழுதாரு, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதுதான் நாங்க நினைச்சு செய்யற அமலுக்கும் அல்லாஹ்வோட தூதர் காட்டி தந்த அமலுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றிக்கு போறாங்க, நோன்பு பிடிச்சு கொண்டு போனா அசர் தொழுகைக்கு பின்னால குராவுல் கமீம் என்ற இடத்துல வச்சு சஹாபாக்களை பார்க்குறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நோம்பு பிடிச்சி மாச்சல் விளங்குது. ரசூலுல்லாஹ் கிட்ட கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் பேர் நோம்பு பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி, நல்லா விளங்கிக்கங்க, சுபகுல இருந்து அசருடைய நேரம் தான் அதிகம். அசருக்கு பின்னால் 1 மணித்தியால 2 மணித்தியால நோம்பு துறக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, நோம்பு துறக்கலாம் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. தண்ணி கோப்பையை கொண்டு வந்து எல்லாரும் பார்க்கறதுக்கு தண்ணியை குடிச்சு நோம்ப முறிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நோம்ப முறிச்சாங்க, சஹாபாக்களும் நோம்ப முறிச்சாங்க, கதை முடிஞ்சு. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறாங்க, சில சஹாபாக்கள் நிழல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நிழல்ல இருந்து கொண்டு ரெஸ்ட் எடுக்கிறது விளங்குது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இவங்க யாரு, ஏன் நிழல்ல இருக்கிறாங்க? அல்லாஹ்வின் தூதரே, இவங்க நோம்போட இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இவங்க நோம்போட இருக்கிறாங்க. ஏன்டா உங்களோட பார்வையில நோம்பாளிகள் யாரு? மாஷா அல்லாஹ், பெரிய தியாகிகளே. ரசூலுல்லாஹ்வே நோம்ப விட்டுட்டாங்க, இவங்க நோம்ப விடலையே, தியாகின்னு நாங்க சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க? உலாஇக்கல் உஸாத், உலாஇக்கல் உஸாத், உலாஇக்கல் உஸாத். 3 தடவை திருப்பி சொன்னாங்க. அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் பாவிகள், அவர்கள் தான் பாவிகள்ண்டாங்க. யாரை பார்த்து? நோம்ப பிடிச்சவங்களை பார்த்து. இங்க நோம்பு பிடிக்கிறது நோக்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் பிடிச்சிங்களா இல்லையா, இதான் நோக்கம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த பிரகாரம் பிடிச்சா நீங்க நல்ல மனிதர்கள், ரசூலுல்லாஹ் காட்டி தராத முறையில பிடிச்சா நீங்க கெட்ட மனிதர்கள். இது புகாரி முஸ்லிம் எல்லா ஹதீஸ் கிதாபிலும் வர ஹதீஸ். எனவே நல்லா விளங்கிக்கங்க, ஜனாசாவுடைய கடமையும் சரி, நாங்க செய்யற எந்த இபாதத்துக்களும் சரி, நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நன்மை கிடைக்கும். இல்லையா அதுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மார்க்ஸும் கிடைக்காது, குற்றம் பிடிக்கப்படுவார் என்றதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது.